இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம மாசம் தவறாம துணிகளை தைச்சு கொடுக்கறீங்க. நீங்க பண்றது பெரிய விஷயமா? நான் என்ன மேடம் பெருசா பண்ணிட்டேன்? மெட்டீரியல் ஸ்பான்சர் ஃப்ரீயா கொடுக்கறாங்க, அத நான் தைச்சுதானே கொடுக்கறேன். என்னால முடிஞ்ச சின்ன உதவி அவ்வளவுதான். அப்புறம் மேடம், இந்த மாசம் மெட்டீரியலை ஸ்பான்சர் பண்ணது சார் தான். வணக்கம் மேம், என் பேரு வாசுதேவன். வணக்கம். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிப்பா. சொந்த பந்தம் இல்லாம இருக்கிற இவங்க தங்களுக்கு வேண்டியத யார் வாங்கி கொடுப்பாங்கன்ற நினைப்பு வராம நாங்க இருக்கோம்னு உங்கள மாதிரி நல்லவங்க நிக்கிறதுனாலதான் இவங்க இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. நாங்க இருக்க இடம் கொடுத்திருக்கலாம், ஆனா அவங்க மானத்தையும் பசியும் போக்குறது உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க தான். இதுல என்னங்க இருக்கு? நம்ம தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இல்லாதவங்கன்னு யாருமே இல்ல. மேடம், அப்புறம் இதுல நானே துணி எடுத்து தைச்சு நைட்டி எல்லாம் இருக்கு. வயசானவங்களுக்காக இதை நானே டிசைன் பண்ணிருக்கேன். ஏதோ என் வருமானத்துல என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. உதவியில என்னமா சின்னது பெருசு? உதவினாலே பெருசுதான். நீயும் பல வருஷமா உன்னால ஆன உதவிய பண்ணிட்டு தானே இருக்க. கண்டிப்பா நீ விதைச்ச நன்மை ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும். ஏன்னா நன்மை விதைச்சா நன்மை மட்டும்தான் விளையும். யார் பார்த்தா உன்னோட முயற்சியில வினோதினி நைட்டின்னு பெரிய பிராண்டே உருவாகலாம். சரி, இதெல்லாம் உங்க கையாலே அவங்களுக்கு கொடுத்துடலாம். அம்மா, இந்தாங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வந்து உதவி பண்றது நல்லா இருக்குமா? உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மனசு. நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல, வெறும் நண்பர்கள் தான். சரிங்கம்மா, நல்லா இருக்குமா. நன்றியா. வணக்கம். இந்தாங்க. மத்தவங்கள நல்லா பாத்துக்கிற நீங்க பெத்தவங்கள நல்லா பாத்துப்பீங்க. ஆனா எங்க பசங்க அப்படி இல்ல, எங்களை கைவிட்டுட்டாங்கப்பா. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா, கடவுள் யாரையும் கைவிட மாட்டாருமா. யார் மூலமாவது உதவி பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. சரி.